வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நான் நேற்று வீடியோ போடவே இல்லை, அதனால தான் இன்றைக்கி வீடியோ போட்டேன். இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போகல, அதனால தான் வீட்டில் இருந்து தான் நான் வீடியோ போடுறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு ஒரு பொட்டு பூவு எதுவுமே வைக்க மாட்டாங்க தாய்க்கு. அது ஏன்னா மருமக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து எதுவும் தேவையில்லை, அவங்களுக்கு புருஷன் இருந்தாலுமே அது வந்து தலை பின்னி போட மாட்டாங்க. அப்போ உள்ளவங்களாம் தலையெல்லாம் பின்னி போட மாட்டாங்க. எல்லாம் கொண்டை போட்டு கொண்டையில் கொஞ்சோண்டு பூ வச்சுக்குவாங்க. அதே மாதிரி மெட்டி போட மாட்டாங்க, கொலுசு போட மாட்டாங்க. பொண்ணுகளை கட்டி கொடுத்துட்டா அது ஒரு மரியாதை, அப்போ உள்ளவங்க மரியாதை. அந்த மரியாதை வந்து ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு மருமகனுக்கு கொடுக்குற மரியாதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பியூட்டி பார்லர் போகிறாங்க, ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அதாவது தாயும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அதாவது எப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே பொண்ணை கட்டி கொடுத்துட்டா இப்போ பாரு மினுக்கிக்கிட்டு தெரியவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள இதில் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ காலங்கள் ரொம்ப மாற்றம் ஆயிடுச்சு, ரொம்ப மாறிடுச்சு. அப்போ உள்ளதை வந்து இப்போ எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு. முன்னாடிலாம் வந்து அம்மா வந்து ஒரு நூல் சேலை, ஒரு கண்டாங்கி சேலை தான் கட்டுவாங்க. பொண்ணு வந்து நல்லா டிசைனாக சட்டை தைச்சி போட்டு நல்லா அழகாக ஒரு சாரீ கட்டினாங்கன்னா அம்மா வந்து பொண்ணை பார்த்து ரசிப்பாங்க. சரிங்களா? ரசிப்பாங்க. நம்ம பொண்ணு இப்படி கட்டியிருக்கா, அம்மா வந்து நீ பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப மாறிடுவாங்க தாய்மார்களாம். ஆனால் இப்போ உள்ள தாய்மாருக பொண்ணு என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்களோ, சுடிதார் போட்டால் அவங்களும் சுடிதார் போடணும், பேண்ட் போட்டால் தாயும் பேண்ட்டு போடணும். அப்படி தான் இப்போ காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்பாடு கிடையாது. இதெல்லாம் மக்களே, இது கேட்கணும்னா இது எங்கள் இஷ்டம், நாங்கள் எப்படியே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஏன் ரேப் பண்ண மாட்டாங்க? பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்க. பாதுகாப்பு ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம போடுற உடையில தான் இருக்குது. நம்ம வந்து மூடுறதும் திறந்து காட்டுறதும் நம்ம போடுற உடையில தான் இருக்குது. அதை ஏன் நீங்கள் கவர்ச்சியாக போடுறீங்க? அதை நல்லா இறுக்கி மூடிட்டிங்கன்னா யாரும் நம்மளை பண்ண போகிறது இல்லையா? நம்ம தாங்க அதுக்கு வந்து தூண்டுதல் வந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கு காரணமே பெண்ணுகனால தான் அது வந்து பண்ணுறாங்க. பெண்ணுகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறோம். நம்ம நல்லா இழுத்து சொருவிட்டு பண்ணோம்னா யாரும் பண்ண போகிறது இல்லை. நன்றி மக்களே, நாளைக்கு சந்திப்போம்.